அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பூர்ல இருந்து யாசர் அரஃபாத் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்னினத்திற்கும் இறை தூதர் தான் என்று சொல்கிறார்கள். ஜின்னினத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனித தூதர்களும் ஜின்களுக்கு தூதர்களா அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஜின்கள்ல இருந்தையும் ஜின்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் நமக்கு சான்று கிடைக்கிறது. குர்ஆன்லயே அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா மாஷரல் ஜின்னி வல் ஜின்ஸ், மனித ஜின் கூட்டத்தினரே, அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி வயுந்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா, உங்களிலிருந்தே உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டவும் எடுத்து சொல்லவும், உங்களுடைய இந்த சந்திப்பு நாளை உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கும் உங்களிலிருந்தே உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா அப்படின்னு நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான். இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. காலு ஷஹிதுனா அலா அன்ஃபுஸினா வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா வஷஹிது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமா வந்தாங்க, நாங்கள் எங்களுக்கு எதிரான சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம்னு, இந்த உலக வாழ்க்கை எங்களை ஏமாத்திருச்சுன்னு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்போ இதுல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கான தூதர். அப்போ அவங்கள இருந்தே அவங்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒண்ணு. அது இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுக்கு தூதரா இருந்திருக்கிறாங்க அப்படின்றதும் குர்ஆன்ல வேற வசனங்கள் வெளியா கிடைக்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒய்து ஷரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன், நபியே உம்மிடத்துல குர்ஆனை செவியேற்பதற்காக ஜின்கள்ல ஒரு சாரார ஒரு கூட்டத்தை நாம் அனுப்பி வச்சோமே, அதை நீங்க நினைச்சு பாருங்க. ஃபலம்மா ஹலரூஹு காலு அன்சித்து, அவங்க உங்களிடத்துல வந்த பொழுது தங்களுடைய கூட்டத்தாரை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டாங்க, இப்ப வாய் சத்தம் போடாதீங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முந்திரின், எல்லாம் முடிஞ்சு அதையெல்லாம் செவியுற்றதுக்கு பிறகு அவங்க தங்களுடைய கூட்டத்தாரிடத்துல எச்சரிக்கை செய்யக்கூடியவங்களாக அவங்க திரும்பி சென்றாங்க. திரும்பி சென்று அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அதையும் அல்ல அப்படியே தொடர்ந்து பேசுறான். காலு யா கௌமனா இன்னா சமஅனா கிதாபன் உன்சில மின் பஅதி மூஸா முஸத்திகன் லிமா பைன யதைஹி யஹ்தி இலல் ஹக் வ இலா தரீகின் முஸ்தகீம், என் சமுதாயமே, நாங்க ஒரு வேதத்தை செவியுற்றோம். மூசாவுக்கு பிறகு அருளப்பட்டிருக்கிற ஒரு வேதத்தை நாங்கள் செவியுற்றோம். அது என்ன மாதிரியான வேதமா இருக்கிறது? முஸத்திகன் லிமா பைன யதைஹி, தமக்கு முந்தைய வேதங்களை அது உண்மைப்படுத்துகிறது. யஹ்தி இலல் ஹக், உண்மையின்பால் வழிகாட்டுகிறது. வைலா தரீகின் முஸ்தகீம், நேரான பாதையின்பாலும் அது வழிகாட்டுகிறது என்று தன்னுடைய சமுதாயத்திடத்துல நபியிடம் குர்ஆனை செவியுற்ற ஜின்கள் போய் சொன்னன என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் அது தொடர்ந்து பேசுகிறது. அஜீபு தாய் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு நீங்கள் பதிலளியுங்கள். அஜீபு தாய் அல்லாஹ் ஃபஆமினு பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யக்ஃபிரு லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். வயுஜிருக்கும் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை அவன் பாதுகாப்பான். வமல்லா யுஜிபு தாய் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு யார் பதில் சொல்லவில்லையோ, வமல்லா யுஜிபு தாய் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பாருக்கு யார் பதில் சொல்லலையோ அவரை பூமியில அல்லாஹ்வை வெல்ல முடியாது. அவர் அல்லாஹ்வை தவிர வேற எந்த உதவியாளரையும் பெற்றுக்கொள்ள முடியாது. முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் அவர் இருப்பாரு. யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளிக்காதவர், அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு பதிலளிக்காதவர். அழைப்பாளர்னு யாரை சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அழைப்பு எப்படிப்பட்டது? அந்த அழைப்புக்கு நீங்க ஈமான் கொள்ளுங்க, நம்பிக்கை கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப அவங்கள தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஜின்கள் தங்களுடைய ஜின் கூட்டத்தாரிடத்துல பேசியதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜின்களுக்கும் தூதராக இருந்திருக்கிறாங்க, ஜின்கள்ல இருந்தையும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்பது இந்த சான்றுகள்ல இருந்து நமக்கு தெளிவாகிறது. அடுத்து அன்வர் அகமது விருத்தாச்சலத்திலிருந்து கேட்கிறாங்க, என் சகோதரி என்னிடம் கேட்டார்கள், ஆஷிக் என்று ஒரு ஜின் உள்ளது என்றும் அதை பற்றி தெரிந்து கொண்டு பதில் கூறுங்கள் என்று கூறினார்கள். ஆஷிக்குங்கிற பேர்ல ஒரு ஜின் இருக்கிறதாக அவங்க சகோதரி சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. ஜின்களுடைய பெயர்கள் சில குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஷிக்குங்கிற பேர்ல நம்ம எதையும் பார்க்கல. இஃப்ரீத்துங்கிற ஒரு ஜின் இருந்துச்சு, சுலைமான் நபி காலத்துல இருந்தது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறாங்க, கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்கள்ல இஃப்ரீத்து சொன்னது சுலைமான் நபி இடத்துல சொல்லிச்சு, ஆனா ஆத்திக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபுக,
நீங்கள் கண் சிமிட்டுற நேரத்தில் உங்களுடைய ஆர்டரை நான் செயல்படுத்தி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்றெல்லாம் குர்ஆன் இஃப்ரீத்னு ஒரு பேரை சொல்லி காட்டுகிறது. ஹின்சப் அப்படின்னு ஒரு பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் ஆஷிக்குங்கிற பேரில் எதுவும் ஜின்களுக்கு பேர் இருந்ததாக சூட்டப்பட்டதாக நம்மால் அறிய முடியவில்லை. அடுத்து முகமது மைதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியல. நான் டிரைவராக வேலை செய்கிறேன். எனது கேள்வி, பாங்கு சொல்வதற்கு முன் அது அசர் இல்லை, மக்ரிபி இல்லை, இஷா, நான் சவாரி போகணும், அப்போ அந்த தொழுகையை நான் தொழலாமா? டிரைவிங் இருக்கும்போது பாங்கு சொல்கிறாங்க, நான் அந்த சவாரி 1 மணி நேரத்துக்கு பின் தான் இறக்கி விடுற சூழ்நிலை, அப்போது நான் என்ன செய்யறது, தொழுகலாமா? எனக்கு இதை தெளிவுபடுத்தவும் கேட்குறாங்க. அதாவது வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழுதுக்கலாமா? இப்போ போகிறேன், ஆனால் வக்து வரல, பாங்கு சொல்லலை, இஷா தொழ போகிறேன், இஷாவுக்கு நேரம் வரல, அதுக்கு முன்னாடி இஷாவை தொழலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து இப்போ தான் வண்டியில் ஆள் ஏறுறாங்க, வக்து ஆரம்பிக்குது, இறக்கி விடுறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிரும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. இந்த வக்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழுகிறத பொறுத்த வரைக்கும் வக்தில் தொழுகை என்பது நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்தந்த வக்தில் தான் அந்தந்த தொழுகை நீங்கள் தொழுகணும். மாற்றியெல்லாம் தொழுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அந்த தொழுகைக்கான நேரம் இதுதான் நமக்கு வரையறுத்து சொல்லப்பட்டுருச்சு. நம்முடைய சிரமங்களை, வேலைப்பழுவை காரணம் காட்ட முடியாது. வேலைப்பழுவு நம்ம தொழுகைக்கு ஏற்பத்தான் அதை நம்ம சரி செய்யணுமே தவிர அதற்கேற்ப நம்முடைய தொழுகை நேரத்தை நம்ம மாற்றி அமைக்க வாய்ப்பில்லை. அதில் சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த விதிவிலக்குகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் ஒன்று பயணிகள், இப்போ சவாரி போக்குவரத்து அப்படின்னா பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பயணி அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயணிங்கிற பட்டியலுக்குள்ளே வருவீங்க. அந்த மாதிரியான பட்டியலுக்குள்ளே நீங்கள் வர்றதா இருந்தால் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகை பயன்படுத்துங்க. லுஹர் அசர் 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஜம்மு பண்ணி தொழுதுக்கலாம். மக்ரிப் இஷா 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஜம்மு பண்ணி தொழுது கொள்ளலாம். அந்த பயண சலுகையை பயன்படுத்துங்க. அது அல்லாமல் வக்து லோக்கலில் இருக்கிறோம், நம்ம வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழ முடியுமான்னு முடியாது. அதே மாதிரி பயணம் புறப்படுறோன்னு வைங்க, புறப்படுறவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நேரம் வர்றதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடியே தொழுது கொள்ளலாம். அதுக்கு அனுமதி இருக்கிறது. இதுவும் பயணம் புறப்படுவதற்கான அனுமதிகளில் ஒன்றாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போருக்கு போகிறாங்க. ஹைபர் அப்படிங்கிற இடத்துக்கு, யூதர்கள் வசித்த இடத்துக்கு போர் படை நடத்தி போகிற நேரத்தில் அப்போ சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா ஹைபர ஃபஸல்லைனா இந்தஹு ஸலாத்தல் கதாத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா ஹைபருக்கு போர் தொடுத்தாங்க. அப்போ அங்கே போய் அங்கே தொழுதாங்க. காலை நேர அந்த பயணத்தில் சுபுவுடைய தொழுகையை தொழுதாங்க. எப்போ தொழுதாங்கன்னு கேட்டால், பிகலசின், இரவுனுடைய அந்த கடைசி இருள் இருக்கிற தருணம். அது காலை உதிக்கலை, சுபுகு உதயமாகலை. சுபுகு உதயமாவதற்கு முன்னாடி உள்ள இருள் இருக்குதே, இரவின் கடைசி நேரம், சுபுவுக்கு முந்தைய நேரம், அந்த நேரத்தை தான் கலசுன்னு சொல்லுவாங்க. அந்த கலஸாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுதாங்க. தொழுதுட்டு ஃபரகிப நபியுல்லா, உடனே அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணத்தை துவக்கினாங்க, பயணப்பட்டாங்க என்று ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ ஒரு பயணத்தை புறப்படுறோம், சுபுவுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருக்குது, சுபு ஆரம்பிக்கலாட்டியும் நம்ம அந்த நேரத்தில் தொழுதுட்டு போயிடலாம் என்பதற்கு இதை சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் அறிவிக்கிற வேறொரு செய்தி கிடைக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்தினுடைய காலை முஸ்தலிஃபால மக்ரிப் இஷாவை முடிச்சுட்டு அங்கே தங்குறாங்க. பிறகு காலையில் புறப்படுறாங்க. காலையில் புறப்படுற அந்த நேரத்தை, பயணத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லா யௌமைதின் கபில சல்லல் ஃபஜ்ர யௌமைதின், அந்த நாளின் அந்த நேரத்தினுடைய சுபு தொழுகையை தொழுதாங்க. கபில மீகாத்திஹா, அதற்குரிய நேரம் வருவதற்கு முன்னரே தொழுதார்கள். அந்த இரவின் கடைசி நேரத்திலேயே சுபு தொழுதுட்டு இதை சொல்லுதான் அடுத்த பயணத்தை துவக்கிட்டாங்க என்று ஹதீஸ்ல பார்க்குறோம். அப்போ சுபுவுக்கு அது மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. நீங்கள் பயணத்தை புறப்படுறதா இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் விளங்குது. 2. அடுத்து நான் புறப்படுற நேரத்தில் வக்து ஆரம்பிக்குது, 1 மணி நேரம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா, பெரும்பாலும் தொழுகைக்கான நேரங்கள் ஆரம்பிக்கிற நேரத்திலே தொழுகணும்னு கட்டாயம் இல்லை. ஆரம்ப நேரம், முடிவு நேரம்னு இருக்கிறது. இந்த ஆரம்பிச்சு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா தொழுதுக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு லாங் டைம் இருக்குல்ல. இந்த ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் மட்டும்தான் ஒரு 80 நிமிடம் அளவிற்கு நமக்கு டைம் இருக்கிறது, கொஞ்சம் குறுகலானது. லுஹருக்கு கொஞ்சம் அதிக நேரம் இருக்கிறது, அசருக்கு அதிக நேரம் இருக்கிறது, இஷாவுக்கு அதிக நேரம் இருக்கிறது. ஃபஜ்ரும் மக்ரிபும் மட்டும்தான் ஒரு 80 நிமிடம் அளவுக்கு தான் அதில் நமக்கு நேரம் இருக்கிறது. அப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் அது அல்லாமல் மற்ற நேரங்களில் நாம் பயணத்தை துவக்கும் பொழுது இவ்வளோ நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துட முடியும்னு சொல்லி சொன்னால் அந்த தொழுகையை அங்கே போய் தொழுவுங்க.
இல்லை வாய்ப்பில்லைன்னு சொல்லி சொன்னால் புறப்படுற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பயணத்தை துவக்குங்க. அதுதான் நம்ம இப்போ செய்ய முடியுமே தவிர, மாற்றாக நான் பயணம் பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், தொழில் பண்ணுறேன் என்று சொல்லி நாம் இந்த தொழுகையை விட்டு விடுவதையோ அல்லது நேரம் கடந்து வேற நேரத்தில் தொழுவதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் யார் என்னதுன்ற விவரம் இல்லை. 2 கேள்வி கேட்குறாங்க. ஒன்று, நாம் அணிந்திருக்கும் ஆடையில் இச்சை நீர் மற்றும் இந்திரியம் பட்டால் அந்த ஆடையோடு தொழுகைக்கு செல்லலாமா? இச்சை நீர் வந்தால் தொழுகைக்கு செல்லும் பொழுது ஒலு செய்தால் போதுமா அல்லது குளிக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இச்சை நீர் அப்படின்னு சொல்றது இந்திரியம் அல்ல. இந்திரியம் வருவதற்கு முன்னதாக வரக்கூடிய ஒரு நீரைத்தான் இச்சை நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரபியில மதின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நீர் வந்தா இதுக்கு நம்ம குளிக்கணுமா அப்படின்னா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மணி நம்ம உறுப்பை கழுவி கொண்டு ஒலு செய்து கொண்டால் போதுமானது. தொலை போறோமா, ஒலு செஞ்சுட்டு போயிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த மாதிரி இச்சை நீர் வரும் பொழுது அவங்க ஒரு ஆளை அனுப்பி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவல்ல வகசில் கரக்க, உன்னுடைய ஆணுறுப்பை நீ கழுவிக்கொள், நீ ஒலு செய்து கொள் அப்படின்ட்டாங்க. ஆனா அடுத்த ஒரு கேள்வி அவங்க நோக்கி முன்வைக்கப்படுகிறது. சௌபி, அந்த மாதிரியான நேரத்தில் என்னுடைய ஆடை விஷயத்துல அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்ஃபீக பி அன் தஅஹுத கஃபம் மின் மாய், ஒரு கைப்பிடி தண்ணி உனக்கு போதுமானது. அந்த தண்ணியை எடு, தன்லஹு பிஹா மின் சௌபிக்க, உன்னுடைய ஆடையில் அதை தொளிச்சு விட்டுக்க போதுமானது. நீர் எடுத்து அதில் தொளிச்சு விட்டுட்டு பாட்டுக்கலாம். இது இந்திரியமா இருந்துச்சுன்னா அந்த இடத்த கழுவிட்டு தான் நம்ம பயன்படுத்த முடியும். இந்திரியம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, விந்தாக இல்லைன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு முந்தைய நீராக இருக்கும் பட்சத்தில் நீரை தொளித்து விட்டாலே, ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து தொளிச்சுக்கிட்டாலே அது போதுமானது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து ஃபர்சானா பேகம் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒலு செய்த பிறகு காலுரை அணிந்து ஒலு முறிந்து விட்டால் எவ்வாறு சலுகை இருக்கிறதோ அதுபோன்று பெண்கள் ஒலு செய்த பிறகு ஸ்கார்ஃப் அணிந்து வெளியே போகும்போது ஒலு முறிந்து விட்டால் தொழுகை நேரம் வந்து விட்டது. அதாவது ஸ்கார்ஃப் போடும்போது 3-4 பின்னு செக்யூர் பண்ணிக்கிறோம். தலை ஸ்கார்ஃப் கலட்டி தான் மசகு செய்யணுமா, இல்ல காலுரை போன்று ஸ்கார்ஃப் கலட்டாமலே மசகு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலுரையை போலவே மசகு செய்யலாம். தலைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து நம்ம நேரடியாகவே அதற்கான சான்றுகள் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி அம்ர் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அது. ரஐத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா யம்ஸஹு அலா இமாமத்திஹி வ குஃபைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைப்பாகையின் மீதும் தன்னுடைய காலுரையின் மீதும் மசகு செய்து தொழுததை நான் பார்த்தேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இன்னொரு செய்தியில் வருகிறது, தலைப்பாகையின் இதில் வருதா, அதுல தலை துணியினே வருகிறது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மசகு செய்தார்கள். அவங்க தன்னுடைய காலுரையின் மீது மசகு செஞ்சாங்க. அலல் ஹிமார், தலை துணியின் மீதும், ஆண்களும் பெண்களுக்கும் தலையில மறைப்பதற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த துணியை தான் ஹிமார்னு சொல்லப்படும். அப்ப தலை துணியின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி வசதி செய்தார்கள் அப்படின்ற ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதனால பெண்கள் ஆடை அணிந்திருந்தால், மேலே ஸ்கார்ஃப் போட்டிருந்தாங்க, மேலே துணியை முக்காடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா முக்காடை அவிழ்த்து தான் அவங்க மசகு செய்யணும் அவசியம் இல்லை. முக்காடை அவிழ்க்காமலே மசகு செய்து கொள்ளலாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முன்மாதிரி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து ஜகுவர் சாதிக் அப்படிங்கிறவங்க சென்னை பட்டூர்ல இருந்து கேட்குறாங்க, நான் ஒரு மனநோயாளி, 20 வருடமா மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். எனக்கு தொழுகை கட்டாயமா? தொழுகை எடுத்துக்கொண்டால் மன சிதைவு ஏற்படுகிறது. சிறுவயதில் தொழுகை இபாதத் என்று அதிகமாக பள்ளியிலே இருந்து மனது குழம்பி மருத்துவமனையில் சேர்ந்து குணமானேன். எனக்கு வயது 46. இன்று வரை மாத்திரையை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் மீது உள்ள அச்சம் நிறைய இருக்கிறது. நான் தொழாமல் இருப்பதால் நான் எவ்வாறு ஐவேளையும் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மனநோயாளி அப்படிங்கிறதுல அது பல வகை இருக்கிறது. இப்போ தன்னிலையே இல்லாத நிலைக்கு போயிட்டவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது, செயல்படுத்த முடியாது. அப்படியே அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இயல்பான தன்னுணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு உணவு, உடை, மலஜலம் கழித்தல், அந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்பாங்களே தவிர தங்களை பற்றி, தங்களுடைய சுற்றத்தை பற்றி அந்த இயல்பான மனநிலையில அவங்க வாழ முடியாது. அவங்க ஒரு கேட்டகரி. அது அல்லாம தன்னை பற்றி தெரிந்திருக்கிறது, தன்னுடைய முறை தெரிந்திருக்கிறது, இறைவனை பற்றிய பயம் இருக்கிறது, மார்க்கத்துல செயல்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கிற தெளிவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னா நாம நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து ஆகணும்.
இதற்றின் வழியாக நமக்கு நிம்மதியும் கிடைக்கும், மனநோயிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். ஆனா அதை நம்ம எப்படி செய்யறது, எது செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள்ல தெளிவில்லாத காரணத்தினால அது ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது பல பேருக்கு. சுமை இல்லாம அது ஒரு நல்ல மன முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த தொழுகைக்குள்ள இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக நீங்க இது நம்ம ஒரு கேள்வி பதில எப்படி உங்களுடைய சூழல் என்ன, மனநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கேள்வி பதிலளித்து விடக்கூடிய செய்தியாக எனக்கு படலை. அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக கொஞ்சம் தெளிவுடைய மக்களை போய் சந்திச்சு, அல்லது நீங்க மருத்துவர்களை சந்திக்கிற நேரத்தில் கூட அது சம்பந்தமாக விவாதிச்சு அதுல ஒரு நல்ல வழிமுறையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. ஆனால் நமக்கு தொழ வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற காரணத்தினாலையும், தொழாவிட்டால் தண்டனை இருக்கிறதுங்கிற தெளிவும் உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் இருக்கிறது. அப்படின்றது பொழுது அதை நீங்க நிறைவேற்றுவதற்கு என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு கலந்த ஆலோசனையின் பேரில் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. அடுத்து அகமத் அப்படிங்கிறவங்க இலங்கையிலிருந்து கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நானும் என் நண்பனும் ஒன்றாகவே வசிக்கிறோம். வெளியூரில் இருவரும் ஒரே வியாபாரம் தான் செய்கின்றோம். ஆனால் என் நண்பன் மார்க்க விஷயங்களிலும் அலட்சியம். என்னை பொறுத்தவரை வியாபாரத்திற்கு செல்வதற்கு முன்பு தொழுதுவிட்டு ஏனைய துஆக்கள் மற்றும் அனைத்தையும் முறையாக ஓதிவிட்டுத்தான் செல்கிறேன். ஆனால் என் நண்பன் அப்படி இல்லை, ஏனோ தானோ என்று போய்விடுவார். ஆனால் தினமும் வியாபாரத்தை முடித்துவிட்டு அவர்தான் முதலில் வீடு வந்து சேர்ந்து விடுவார். அவரின் வியாபார பொருட்களும் கூட முடிந்துவிடும். ஆனால் எனக்கு அவரை விட அனைத்து விஷயத்திலும் பாதிக்கப்படுகிறேன். சில சமயங்களில் எனக்கு படைத்தவன் மீதே ஒரு வகையான எண்ணம் வருகிறது, கோபப்படுகிறேன். இந்த துஆக்கள் நான் தினமும் ஓதக்கூடிய இவைகள் எல்லாம் ஏன், இதற்கு விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்மள பல பேர் இந்த மாதிரியான கிரியைகள் எல்லாம் செய்வது நம்முடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு பெரும்பாலும் இறை நம்பிக்கைன்னு சொல்ல வச்சிருக்கிற ஆட்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடவுளை நம்புகிற பெரும்பாலும் தன்னுடைய தேவைக்காக கடவுளை வச்சிருக்கிற மனிதர்கள்னா இறைவனை நம்பக்கூடிய மனித குலத்துல அதிகமான ஆட்கள். தங்கள் ஒரு கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கணும், தங்களுக்கு ஒரு தேவை வந்தா தேவையை நீக்கி வைக்கணும், தங்களுக்கு வருமானத்தை கூட்டி தரணும், தங்களுக்கு நல்ல ஜோடி ஏற்படுத்தி தரணும், புள்ளை இல்லாட்டி புள்ள உண்டாக்கி கொடுக்கணும். இந்த மாதிரியான தேவை நிறைவேற்றுகிற ஒரு பணியாளரை போன்ற இடத்திலே தான் பெரும்பாலும் மனிதர்கள் அந்த மாதிரி தேவை வரும்போது ஓடுறது, தேவை எதுவுமே இல்லையா விட்டு விலகிறது என்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட யாரும் அந்த நிலையில இறைவனை வைக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம இறைவனை வணங்கி வழிபடுகிற காரணத்தினால், அவனுடைய விதிகளை ஏற்று நடக்கிற காரணத்தினால் உலகத்துல உங்களை நான் செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் அப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு உத்தரவாதமே தரல. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் இறைவன் விதித்த வாழ்வை வாழ நினைக்கிற பொழுது அது உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு வசனமே நமக்கு போதுமானது. வலவுலா அன் யகூனன் நாசு உம்மத்தம் வாஹிதத்தன், மக்கள் எல்லாம் ஒரே கூட்டமா ஆயிருவாங்க என்று மட்டும் இல்லாதிருக்குமானால், ஒரே கூட்டமானா இறைவனை மறுக்கிற ஆட்களா ஒட்டுமொத்தமா எல்லாரும் கடவுளை விட்டு தூரமா போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வேறு மாதிரி ஆயிருவாங்க, ஒட்டுமொத்தமா இறைமறுப்பாளர்களா மாறிடுவாங்க என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்னா, லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லத்தின் வமஆரிஜ அலைஹா யல்ஹரும் வலிபுயூதிஹிம் அபுவாபன் வசுருரன் அலைஹா யத்தகிவுன் வஸுக்ருஃபா வஇன் குல்லு ذلك லம்மா மதாஉல் ஹயாத்தித் துன்யா வல் ஆகிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன். தொடர்ந்து ஒரு 2-3 வசனங்கள் எல்லாம் பேசுறான். அது மாதிரி இல்லைன்னா என்ன ஆக்கியிருப்பேன் தெரியுமா? அளவற்ற அருளானலை மறுக்கிறார்களே காபிர்கள், அந்த காபிர்களுக்கு அவர்களுடைய வீட்டின் படிகளையும் அவர்களுடைய வீட்டின் கூரைகளையும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆக்கியிருப்போம். அந்த மாதிரி கொடுத்துருப்போம். வலி புயூத்தியும் அபுவாபன், அவங்களுடைய வீட்டுக்கு எக்கச்சக்கமான வாசல்கள். அப்படின்னா வீடு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு வாசல் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதான் இருக்கு நம்ம வீடு. ஏராளமான வாசல்களை கொடுத்து, சுருடன் அலையா எத்தைக்கும் சாய்ந்து கொள்ளக்கூடிய கட்டில்களை கொடுத்து, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பெரிய சொகுசா வாழ வச்சிருப்போம். எல்லாமே இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் தான். ஆனா ஆகிரத்து இந்த ரப்பிகளில் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இறைவனிடத்துல மறுமையில சிறப்பான கூலி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதன் வழியா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? உலகத்துல மற்றவங்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு, அவனை வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு, துதிக்க மறுக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சோதனை. மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை சிறை வாழ்க்கை என்று சொன்னாங்கல்ல, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிருக்கு நாம இதை சொர்க்க பூங்காவாக்கி வச்சிருக்கிறோம். அது மாதிரி அவன் ரொம்ப அதை பார்த்தெல்லாம் நீங்க மயங்கிடக்கூடாது. உனக்கு சிரமம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அவங்க பண்ற சில தில்முழுகள் நீங்க செய்ய முடியாத சூழலாம் உங்களுக்கு ஏற்படலாம்.
அவங்க பேசுற மாதிரி பொய் பேச முடியாம போயிடும். அவங்க பேசுற மாதிரி மக்களை மயக்குகிற பொய்யான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க முடியாம போயிடும் நேர்மையா வேலை செய்யும் பொழுது. அதனால் உங்களுக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க பொழுது அதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் இழப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. இப்படி பல அம்சங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. அதனால அல்லாவுடைய திருப்திக்காகவும் நாம படைக்கப்பட்ட நோக்கத்துக்காகவும் மறுமை வெற்றிக்காகவும் நாம வணங்கி வழிபடுறோம் என்ற புரிதலோடு நம்முடைய வழிபாடுகள் இருக்கணுமே தவிர, இந்த வழிபாட்டை நான் செஞ்சுட்டோம்னா, நான் கரெக்டா துவா ஊத்திட்டோம்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நான் முறையா தொழுதுட்டு எந்திரிச்சு போனோம்னா என் பிசினஸ் ஓகன்னு இருக்கணும். நபிமார்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் தானே. நல்லடியார்கள் எவ்வளவு வாழ்க்கையில ஏழ்மையிலையும் வறுமையிலையும் சிக்கி தெரிச்சாங்கன்னு நம்ம பாக்குறோம் தானே. அதனால அந்த புரிதல் நமக்கு தேவையில்லாதது. இது இப்படி எல்லாம் இருக்கும். இதோடு சேர்த்து இந்த சிரமங்களை சகித்து என்ன சிரமம் இருந்தாலும் நான் இப்படித்தான் வாழ்வேன்னு உறுதிப்படியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மறுமையில பெரிய வெற்றி இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மசூத் ஜின்னா அப்படிங்கிறவங்க ரியாத்துல இருந்து கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், தொழுகையின் போது 2 ரக்காத்திலும் ஒரே வகையான சூறாவை ஓதலாமா? உதாரணத்திற்கு முதல் ரக்காத்தில் ஓதிய இஹ்லாஸ் அல்லது ஃபலக் சூறாவை 2வது ரக்காத்திலும் ஓதலாமா? விளக்கம் தரவும் சொல்லி கேட்கிறாங்க. தாராளமா ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு சுபஹ் நேரத்தில் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா சூறாவை முதல் ரக்காத்திலையும் 2வது ரக்காத்திலையும் ஓதுனாங்க என்று ஒரு செய்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம குபா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துகிற ஒரு நபித்தோழர் தொடர்ந்து குல் ஹுவல்லாஹ் சூறாவை எல்லா ரக்காத்திலும் ஓதிக்கிட்டே இருந்திருக்கிறார். முதல் ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹ் சூறா, 2வது ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹ் சூறா ஓதிட்டு வேற துணை சூறா எக்ஸ்ட்ரா ஓதுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இது கம்ப்ளைண்டா வந்துச்சு. கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் விவரம் சொன்னார். அதன் மீது இருக்கிற ஈர்ப்பையும் காதலையும் அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கல அப்படின்னு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால ஒரே இதை 2 ரக்காத்துகள்லையும் ஒரு சூறா ஓதிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஓதிக்கலாம். குல் ஹுவல்லாஹ் சூறாவை ஓதுறீங்க, அடுத்த ரக்காத்துல குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு அப்படியே நீங்க ருக்கு போனா போய்க்கலாம். அல்லது குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டு எடுத்து குல்லோபர் பின்னாஸ் ஓதிட்டு அலம் தர கைஃப் ஓதிட்டு அது மாதிரி வேற ஏதாவது சேர்த்து நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஒரு சூறாவை எடுத்து அந்த சூறாவை அடுத்தடுத்து வேற சூறாக்களை நீங்க மாத்தி ஓதிக்கொள்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான், தவறில்லை. அடுத்து மாலிக் முகமது திருவிதாங்கோட்டில இருந்து கேட்கிறாங்க, வேறு ஒருவர் வட்டி வாங்கி அந்த பணத்தில் நமக்கு விருந்து வைத்தால் அதை நாம் சாப்பிடலாம் என்று ஒரு கேள்வி பதிலில் கூறியிருந்தீர்கள். வேறு ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நேர்ச்சையை வாங்கி அதை சாப்பிட்டு விட்டு மீதி வீணாக போகும் என்ற எண்ணத்தில் அதை நமக்கு தந்தால் நாம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. நாம சாப்பிட முடியாது. அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹராம் என்று சொல்வது தடுக்கப்பட்டது என்பது 2 வகையில் தடுக்கப்படும். ஒன்று, அந்த பொருளே ஹராம். அந்த பொருளே அது அந்த பொருளை சாப்பிடக்கூடாது நல்லா தடுத்திருப்பான், அதனால் அது ஹராம். இன்னொன்று, பொருள் ஹலால், ஹராம் அல்ல, பொருள் அனுமதிக்கப்பட்ட பொருள் தான், ஆனால் அது வந்த வழியினால் ஹராம் ஆகும். அந்த மாதிரி சில ஹராம் இருக்கு. இப்ப தோரம்பருப்பு இருக்குது, தோரம்பருப்பு ஹலாலா ஹராமா? ஹலால், சாப்பிடலாம், தப்பே இல்லை. ஆனா அடுத்தவங்க கடையில காசு கொடுக்காம திருடிட்டு வந்துட்டுன்னா ஹராம்னு சொல்லுவோம்ல. இப்ப துவரம்பருப்பு ஹராமா? துவரம்பருப்பு ஹராம் இல்ல, துவரம்பருப்பு திருடப்பட்டதனால் ஹராம் ஆகிறது. அப்ப அந்த மாதிரி நேரடியாக அது வந்த வழியினால் ஹராமு, அந்த பொருளே ஹராம் என்று 2 வகை இருக்கிறது. இப்ப பன்றி இறைச்சி இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது. மதுபானத்தை என்ன நிலையில நம்ம வைப்போம்? அன்பளிப்பா கொடுத்தாருன்னா நம்ம ஏத்துக்குவோமா? அதை சாப்பிடலாம் சொல்லி சொல்லுவோமா? அன்பளிப்பை சாப்பிட மாட்டோம். ஏன் மதுபானத்தை சாப்பிட மாட்டோம்? மதுபானம் ஹராம்னு நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது எப்படி சாராயம் குடிக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குதுல. அது நீ காசுக்கு கொடுத்தாலும் சும்மா கொடுத்தாலும் என்ன நோக்கத்தில் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுகிற அந்த நேர்ச்சையை மீதி வைக்கப்பட்ட அல்லாஹ் அல்லாதவருக்காக படைக்கப்பட்ட அந்த உணவு பொறுத்த வரைக்கும் அந்த உணவே ஹராம். அது எப்படி வந்தாலும் ஹராம் தான். நீங்க நேரடியாக போய் நேர்ச்சை பண்ணி நீங்க சாப்பிட்டாலும் ஹராம் தான், இன்னொருத்தர் பண்ணிட்டு கொடுத்தாலும் ஹராம் தான், அவர் கையிலன்னு 3 கைக்கு மாறி வந்தாலும் அந்த பொருளே உங்களுக்கு ஹராமாகத்தான் இருக்கிறது. எனவே நாம அந்த இதை உட்கொள்ளக்கூடாது. முதல் வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி உண்ணக்கூடாது. நீங்க வட்டி வாங்கினா உண்ணக்கூடாது. நீங்க வட்டி வாங்கலையே, வட்டிக்காரரிடம் வாங்கினீர்கள், அவ்வளவுதான். வட்டி பிசினஸ் பண்றவர்கிட்ட வாங்கினீங்க, வட்டி கொடுக்கல் வாங்குறவர்கிட்ட பண்ணீங்களே தவிர நீங்கள் வட்டி வாங்கினீர்களா? வட்டி வாங்கல, அன்பளிப்பு தான் வாங்கினீங்க, அல்லது ஒரு தர்மத்தை தான் வாங்கினீங்க, அல்லது ஒரு கூலியை தான் வாங்கினீங்க. அப்ப நீங்கள் வாங்கி சாப்பிட்டது கூலி, நீங்கள் வாங்கியது அன்பளிப்பு, நீங்கள் வாங்கியது தர்மம். அந்த நிலையில மார்க்கத்துல தவறு கிடையாது. எனவே 2க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நிஅமத்துல்லா ராமநாதபுரத்திலிருந்து கேட்கிறாங்க, பிறந்த நாள் கேக் சாப்பிடலாம், அதில் போய் கலந்து கொள்ளத்தான் கூடாது என்கிறீர்கள்.
அப்படியானால் கந்தூரி எனக்கு பிடிக்காது, அங்கே போகவில்லை, அந்த உணவு வீட்டுக்கு வந்தால் அதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அந்த முதல் சொன்ன கேள்வியை ஒட்டி அதே மாதிரியான கேள்விதான். ஒரு சபைக்கு இந்த சபை மார்க்கத்துக்கு முரணான சபையில் பங்கேற்க கூடாது என்று நாம சொல்றோம். இப்ப அந்த மார்க்கத்துக்கு முரணான சபை அங்க தயாரிக்கப்பட்ட அல்லது அங்க உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அந்த பொருள் ஹராம் இல்லை, ஹலால், அதை சாப்பிடலாம். அந்த பொருள் ஹராம் ஆயிராது. அந்த இடத்துல போய் உட்கார்றீங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுற மாதிரி மறுக்கப்படுற மாதிரியான சபையில போறது குற்றம்னு சொன்னா அந்த குற்றத்தில் நீங்க பங்கேற்கவில்லை. அதுக்காக வேண்டி அந்த உணவு அந்த குற்றம் செய்த காரணத்தினால் அங்கிருந்து உணவும் ஹராமாகிவிடாது. படையல் செய்யப்பட்டதா இருந்தா உணவும் ஹராமாயிரும். இப்ப இந்த உணவுல பிரச்சனையே இல்லை. ஒரு காரியம் செய்யறாங்க, அந்த காரியம் தப்பு, அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணாங்க, இந்த சாப்பாடு ஹலால், இந்த சாப்பாடை நம்ம ஹராம்னு புறக்கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு என் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தவறு இல்லை. ஆனா கந்தூரி உணவை பொறுத்த வரைக்கும் அந்த உணவே ஹராம். இந்த உணவு படைக்கப்பட்டதே அந்த உணவு உங்களுக்கு நீங்க அங்க போறீங்களா போறலையாங்கிறத தாண்டி போனாலும் சரி போகலாட்டியும் சரி இந்த உணவு எப்படி வந்தாலும் உங்களுக்கு இந்த உணவை பற்றிக்கொள்ள பொருளே அல்லாஹ் ஹராம்ன்ற பட்டியலுக்குள்ள வச்சிருக்கான். அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் அந்த பட்டியலுக்குள்ள வர்ற காரணத்தினால நாம அதை சாப்பிட முடியாது. ஷேக் முகமது இளையாங்குடியிலிருந்து கேட்குறாங்க, பேய் பிசாசு உண்டா இல்லையா, முழுமையான விளக்கம் தேவைன்னு கேட்குறாங்க. பேய் பிசாசு சம்பந்தமா முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு நீங்க விரிவாக விளக்கப்பட்ட சில வீடியோக்கள்லாம் இருக்கிறது, அது சம்பந்தமா விரிவாக விளக்கியிருக்கிறோம். கடந்த ரமலான்ல கபருடைய வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை குறித்து பேசுகிற தருணத்தில் கூட மரணத்துக்கு பிறகு மனித வாழ்க்கை உயிர்கள் என்ன ஆகும், எப்படி போகும், அப்போ அந்த உயிர்கள் மேலாடுதுங்கிறாங்களே, பேய் பிசாசு வருதுங்கிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் ஒரு விரிவான உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணையதளத்தில் யூடியூப்ல தேடி கூட நீங்கள் அந்த உரைகளை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இருந்தாலும் ஷார்ட்டாக தெரிந்து கொள்றதா இருந்தால் பேய் பிசாசு உண்டானா இல்லை. பேய்ங்கிறது என்ன, பிசாசுன்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் எப்படி நம்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இறந்து விட்ட உயிர்கள் மீண்டும் இங்க வந்து உலகத்துல வந்து நடமாடுது, அவன் மேல ஏறுது இவன் மேல ஏறுது, அங்க சுத்துது, ஆலமரத்துல நிக்குது. இதானே இறந்த உயிர், அதான் அதுக்கான அடிப்படை. இறந்த உயிர்களை பற்றி குர்ஆன் ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா நமக்கு பாடம் நடத்துகிறது. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் உயிர்களை மரணிக்கிற நேரத்துல கைப்பற்றுறான், தூங்குகிற நேரத்திலையும் கைப்பற்றுறான். அது மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கிறத யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுருச்சோ அந்த உயிர்களையும் தான் கைவசத்தில் வச்சுக்கிறான். யாருக்கு இன்னும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவங்கள தூக்க முடிகிற தருணத்தில் அந்த உயிர்களை திரும்ப அனுப்பிடுறான். இதையெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த உயிர்களை கைப்பற்றான்றதை சொல்லிட்டு ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத், மரணம் விதிக்கப்பட்ட உயிர்களை அல்லாஹ் தான் கைப்பிடிக்குள்ள எடுத்து வச்சுக்கிறான், கைப்பற்றி வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய கைவசத்துல உயிர்கள் போயிடுச்சு. அல்லாஹ்வுடைய கைவசத்துக்கு போன உயிர்கள் இந்த உலகத்துக்கு எப்படி எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய எப்படி அவ்வளவு ஓட்டையான தப்பிச்சு வரணும்னு அப்படித்தானே நம்புறாங்க. அதுக்கு பல காரணங்கள் பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கைவசத்துக்குள்ள போனது எப்படி வந்துச்சு? வரவே வராதுங்கிறாங்க. அவ்வளவுதான். மரணம் கியாமத் நாள் வரைக்கும் அவங்க வந்து பர்சக்ங்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்வாங்க, ஒரு திரைமறைவு வாழ்க்கை, அதை நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும். நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பர்சக்குக்கு போயிடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. குர்ஆன் நமக்கு விளக்கி காட்டுகிறது. நல்லவங்களா இருந்தால் நீங்க கியாமத் நாள் வரைக்கும் தூங்குங்க, புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குங்கன்னு அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கெட்டவங்களா இருந்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து தண்டிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எல்லாம் எங்க நடக்குது? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ள நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லைக்குள்ள உயிர்கள் போயிடுச்சு, அங்கதான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும்னு சொன்னா பிறகு இங்க உலகத்துக்கு வந்துச்சு இப்படி நம்புறது? இது எல்லாமே கதைகளும் அல்லது உளவியல் ரீதியான நோய்களும் பொய்யான பரப்புரைகளின் வழியாகவும் பல்வேறு மனித லாபங்களுக்காகவும் செய்யப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம் தான் பேய் பிசாசு அப்படிங்கிறது தவிர நிஜத்தில் அது கிடையாது. இது ஒரு குறைவான ஒரு விளக்கமாக இருந்தாலும் கூடுதல் விளக்கத்தை இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா அப்படி கேட்டேன் இப்படி கேட்டேன், அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நிறைய வரும். ஆனால் தெரியவே செய்யாது, புது மொழியை பேசுகிறாங்க, இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷில் பிறந்து கட்டுறான், ஹிந்தியே தெரியாது, ஹிந்தி நாட்டிலிருந்து வந்ததுனால ஹிந்தியில் எல்லாம் பேசிட்டேன், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்குமான பதில்கள் உங்களுக்கு திருப்திகரமாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் நீங்கள் முழுசாக இதிலிருந்து வெளிவர முடியும். அதுக்கு நீங்கள் கூடுதலாக இணையதளங்களில் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிற நிறைய அறிஞர்களுடைய உரைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு கூடுதல் தெளிவை பெற்றுக்கொள்ளவும். அடுத்து கும்பகோணத்திலிருந்து சாபிரா கேட்குறாங்க, பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகள்
நேரத்துக்கு தொழ முடியாவிட்டால் வீட்டுக்கு வந்த பின் ஜம்மு கஸ்ரு செய்து தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். பயணிகளாக இருந்தால் அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டு ஜம்மு கஸ்ரு அவர்கள் செய்து கொள்வார்கள். பயண தொழுகையை 5 நேரத்தை 3 நேரமாக சுருக்கிக் கொள்வதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் சில நேரங்களில் சொந்த ஊரில் இருக்கிற பயணம் இல்லாத தருணத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயண தொழுகையை போல சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. கசரு பண்ணல, குறைத்து தொழுகலை, 2 நேர தொழுகையை ஒரே நேரமாக சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அது எப்போதாவது விதிவிலக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று அதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா பயணிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை ஊரில் இருக்கும்போது நபி அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா அப்போ நம்ம ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? பயணத்தில் உள்ளது ரெகுலர் சட்டம், என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் ஏதாவது ஒரு வேலையின் நிமித்தம் லோக்கல்ல இருந்துகிட்டே நம்ம அதை பயன்படுத்தி கொண்டால் தப்பில்லை என்று புரிந்து காட்டுவதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல இருக்கும்போதும் ஜம்மு பண்ணி தொழுதிருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த சலுகை நம்மளும் எல்லா மனிதர்களுமே சில நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்ட வாய்ப்பை தேடணும், அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். லொஹருடைய நேரத்தில் லொஹர் மட்டும்தான் இடிக்கும். அந்த நேரத்தில் சாப்பாட்டு நேரத்தில் தொழுவதற்கான வாய்ப்போ சூழலும் அமைதான்னு பார்க்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். சேரில் உட்காந்துக்கிட்டாவது உட்கார்ந்த இடத்துலையாவது தொழுதுருப்பா என்று சொல்லி அதை ஆர்வம் ஊட்டணும், அதை தான் செய்யணும். ஆனால் அதுக்கான வாய்ப்போ சூழலோ இல்லை என்று முழுமையாக மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நிர்பந்தம், அதனால கொஞ்சம் காலத்துக்கு நம்ம பிள்ளைங்க அப்படியாவது வந்து தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த தொழுகையை அனுமதிக்கலாம். என நிர்பந்தமான நேரத்திலும் பொதுவான சட்டத்தில் விதிவிலக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். முகமது ஹசன் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் இருந்து கேட்குறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 2 மாத காலம் UMJ தாவா சென்டரில் இருந்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் அனைவரிடமும் இஸ்லாம் என்பது ஜாதி மதம் கிடையாது, ஒரு வழித்தோன்றல் தான் என்று அனைவரிடமும் கூறுவேன். ஆனால் என்னோடு இருக்கும் ஒரு சில தோழர்கள் தக்னி ஷேக் செய்யது அப்படின்னு பிரித்து பேசுகிறார்கள், இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவினை இருக்குதே, அது நம்ம எல்லாரும் ஒன்றும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், முஸ்லீம்னா எல்லாம் ஒன்று தானே, ஆனால் முஸ்லீம்களே பல பிரிவு இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி அவங்க மற்றவங்களும் பேசுகிறாங்களா என்னன்னு கேட்குறாங்க. பிரிவுகள் இருக்கிறது, பிரிவுகளே இல்லைன்னு பொருள் இல்லை, பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கிற, நாம் குற்றம் சுமத்துகிற அல்லது விமர்சிக்கக்கூடிய பிரிவுகள் சிலது இருக்குல்ல, அந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய பிரிவு அல்ல முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற பிரிவுகள். முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற பிரிவுகள் பெரும்பாலும் அடையாள பிரிவுகளே இல்லாம நீங்க உலகத்துல வாழவே முடியாது. பிரிவு வேணும், ஏன்னா ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு ஒரே பேர்ல 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கான ஒரு அடையாளம் வேணும்னு ஒரு தனித்தனி பெயர்கள் வைக்கிறோம். பெயர்கள் மட்டுமே அடையாளமாகாது, பெயர்களை தாண்டியும் சில தெக்குத்தர் இப்ராஹிம், மதுரை முஸ்தபா இப்படின்னு அதுக்கான அவர்களை புரிந்து கொள்வதற்கு கூடுதல் சில அடையாளங்களும் தேவைப்படத்தான் செய்கிறது. அந்த மாதிரி குழுக்களாக, பிரிவுகளாக, அடையாளங்களாக எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அது சமூகத்துக்கு தேவை, அடையாளத்துக்கு தான். இது இந்த பிரிவில் இருக்கிறதுனால இவர் வசதி, அந்த பிரிவில் இருந்தால் அவர் தாழ்த்தி, இவர் அவர்கிட்ட பொண்ணு கொடுக்க மாட்டாரு, அவரும் இவங்க மாப்பிள்ளை எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஒரே இடத்துல கை நினைக்க மாட்டாங்க, சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்னா நின்று தொழ மாட்டாங்க, இவங்க மேலே அவங்க கீழே, அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்குமானால் அப்பந்தான் நாம் அதை குறை சொல்லணும். அடையாள பிரிவுகள் அவசியமானது. முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் அந்த மாதிரி அடையாள பிரிவுகள் தான். எதுவுமே ஒரு சாதி பிரிவை போல ஏற்றத்தாழ்வை கற்பிக்கக்கூடிய, மனிதர்களை பாகுபாடாக கற்பிக்க அந்த மாதிரியான பிரிவுகளை நீங்க முஸ்லீம்களிடத்தில் பார்க்கவே முடியாது. எல்லாரும் எல்லா வகையிலும் சமமானவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். சொல்ல போனா குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான். வஜஅல்னாக்கும் ஷுஊபம் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. ஒரு அடையாளத்தின் நிமித்தமாக எத்தனை பிரிவுகள் மக்கள் பெருக அடையாள பிரிவுகள் கூடிக்கிட்டே தான் போகும். அது தேவை, அறிந்து கொள்ளணும், ஒரு அடையாளம் தேவை என்பதற்காக உண்டாக்கப்படுறது. வேறு நோக்கங்கள் கற்பிக்கப்பட்டால் தான் அது சமூக தீமையாக மாறும் பொழுது தான் நம்ம விமர்சிக்கணும். இன்னைக்கு நீங்க பார்க்க இது மாதிரி நீங்க தக்னி சொல்ற மாதிரி, ஷேக்கு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. மறைக்காரன் நீங்க பார்க்கலாம், ராவுத்தர்னு பார்க்கலாம், லெப்பைன்னு பார்க்கலாம், அப்படியெல்லாம் கூட பல இது சொல்லப்பட்டாலும் எல்லாமே ஒவ்வொரு அடையாளத்தை மையப்படுத்திய விஷயங்கள் தானே தவிர ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய வேறு மாதிரியான பிரிவுகள் இல்லை. அடுத்து சென்னையிலிருந்து ஜமீலா கேட்குறாங்க, ஹுலாவின் சட்டம் என்ன?
காரணம் ஏதும் கட்டாயம் கூறணுமா, அல்லது பிடிக்கல வாழ்க்கையை நீட்டிக்க முடியல என்றாலும் கூறலாமா, மகர் திருப்பி தரணுமா, குழந்தை இருந்தால் குலாவிற்கு என்ன சட்டம் தெளிவாக தரவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த குலா நேரத்தில், விவாகரத்து நேரத்தில் குழந்தை சம்பந்தமானலாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதை ஒரு ஷார்ட்டா நம்ம பார்த்துடலாம். விவாகரத்து செய்கிற நேரத்தில் காரணங்கள் அவசியமா அப்படின்னா, காரணம் சொல்லித்தான் விவாகரத்து செய்யணுங்கிற அந்த நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் காரணங்கள் சொல்லப்படுவதுங்கிறது சமூகத்துக்கு தேவை. ஒரு குடும்ப நீங்க ஏன்னா நீங்க சில நேரங்களில் மிக சாதாரணமான ஒரு விஷயத்தை ரொம்ப பாரதூரமா நினைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய பார்வையில் வித்தியாசப்படும் தானே. அப்போ அதுக்கான சொல்யூஷன் தெரியாததுனாலையும் இல்ல இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். அதே நேரத்தில் அந்த மிஸ்டேக்கை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும், இது என்ன மாதிரி மிஸ்டேக், சரி பண்ண முடியுமா, சரி பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எப்ப தெரியும், நீங்க அதை வெளிப்படுத்தும் போது தான் தெரியும். அனுபவஸ்தர்களிடத்துல யார் பேசுறாங்களோ, குடும்பத்தார் இடத்துல அதை வெளிப்படுத்தும் பொழுது அதன் வழியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு ரெண்டு பேரும் இணக்கமாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகலாம். அதுக்குத்தான் காரண காரியங்களை விவாதிக்கிறமே தவிர, மற்றபடி புருஷ மஞ்சாதி ரெண்டு பேருக்குமே பிடிக்கல, யாரோ ஒருத்தருக்கு அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல முடிவு வந்துருச்சு, இல்லைங்க ஒன்றும் சொல்ல முடியாது, முடியவே முடியாது, நீங்க ரொம்ப கராரா உறுதியா நின்றா அதை யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, நான் என் கணவரை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, அவருடைய கேரக்டர் அவருடைய வெளி எல்லாம் சூப்பர், ஆனாலும் அவர் கூட இருந்தோம்னா நான் கரெக்டாக இருக்க மாட்டேன், அதனால பிரித்து விட்டுருங்கிறாங்க. சொல்ல சரின்ட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. இது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ கலந்து அப்படிலாம் ஒன்று இல்லாத அளவுக்கு நீங்கள் அதில் ஒரு தெளிவு, ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. அதற்கான உரிமை, ரைட்ஸ். ஏன்னா வாழக்கூடியவங்க நீங்கள் தான், வாழக்கூடியவங்க சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் தான். அந்த ரெண்டு பேரில் ஒருவர் அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் அந்த முடிவை மறுத்துரைக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மகரை திருப்பி தரணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெண் கணவரை ஆணை வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வாங்கின மகரை திருப்பி கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த கம்ப்ளைண்ட் வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரை திரும்ப கொடுத்துருன்ட்டாங்க. ஏன்னா அவர் வேற திருமணம் முடிக்கணும்னா அவருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மூலதனம், பொருளாதாரம்லாம் தேவைப்படும். அதுக்காக வேண்டி மகரை திரும்ப கொடுத்துருந்தாங்க. மகரை நீங்க திரும்ப கொடுக்கத்தான் வேணும். அதே இது விவாகரத்து ஆண் தரப்புல இருந்துச்சுன்னா மகரை திருப்பி கேட்கவும் முடியாது. கேட்க முடியாது மட்டும் இல்லை, அதை தாண்டியும் அவர் உங்களுக்கு பெண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப். தலாக் விடப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுக்கணும். அது முஸ்லிம்கள் மீது கடமை அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எக்ஸ்ட்ரா அவருடைய செல்வ வசதிக்கு ஏற்ப ஒரு பெரிய பாதுகாப்பு, பொருளாதார செக்யூரிட்டி ஏற்படுத்தி கொடு என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆண் தரப்புல இருந்து செய்யப்பட்டால் அப்படி, பெண் தரப்புல இருந்துச்சுன்னா ஒன்றும் கேட்க முடியாது. ஏற்கனவே கொடுத்ததையும் ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிறது தான் சட்டம். குழந்தையை பத்தி என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தைய குழந்தை ஆணுடைய பொறுப்பு. ஆண் தான் வளர்த்தாகணும். இல்லை நீங்க வேண்டாம் ஓம்பளை நீ வச்சுக்கேன்னு நீங்க சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா கணவனுக்கு இல்லை. ஒரு பெண் சொல்ல முடியும், ஆண் சொல்ல முடியாது. இல்ல நீயே வச்சுக்க என் பிள்ளைய அப்படின்னு பெண்ணுடைய தலையில சுமத்திட்டு ஆண் போக முடியாது. ஆண் தான் பொறுப்புதாரி. அதே நேரத்தில் பெண்ணும் உங்க கையில கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக வேண்டி நீயே வளர்த்துக்கமா, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த பொறுப்புக்காக நீங்கள் கூலி பெறுவதற்கு கூட அனுமதி இருக்கிறது. பாலூட்டுவதற்கு கூட கூலி பெறலாம். விவாகரத்து செய்யப்பட்டது பிறகு நீங்க பால் கூட்டணும்னு அந்த மனைவி இடத்துல நீங்க கோரிக்கை வச்சா கணவன் நீங்க அதுக்குரிய கூலியை கொடுத்துருங்க. வல்வாலிதாத்து யுர்தஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்மர் ரலாஹ வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். தந்தை தான் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்போ பொறுப்பு ஆண்மகன் தான். இல்ல இப்போ நீங்க கேட்குறீங்க, இல்ல என் பிள்ளை என்கிட்ட தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பருவத்தில் குழந்தை இருக்கிறது. அந்த பருவம்னா தாயின் அரவணைப்பு தேவைப்படுகிற குழந்தையாக இருந்தால், 1 வயசு தான் ஆச்சு, 1.5 வயசு தான் ஆச்சு, 2 வயசு தான் ஆச்சு, இந்த மாதிரி குழந்தை ஒரு பால் ஊட்டுகிற பருவம், தாயின் அரவணைப்பு தேவைப்படுகிற, அதை விட்டு பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா அம்மாவை மாதிரி யாராலையும் ஒரு கேர் எடுத்து பார்க்க முடியாது தானே. எவ்வளவுதான் தந்தையா இருந்தாலும் அம்மாவை போல வளர்த்துட முடியாதுல்ல. அந்த மாதிரி பருவமா இருந்தா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க கேட்கல, என் புள்ள என்கிட்ட இருக்கட்டும் நீங்க கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதே மாதிரி ஒரு வழக்கு வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, என் மடியில என் புள்ள படுத்திருக்கிறா, என்னுடைய மார்பில் பால் இருந்துகிட்டு இருக்கிறா, இந்த நேரத்தில் விவாகரத்து செய்த என் கணவர் என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்க பார்க்கிறாரு, என்ன சொல்றீங்க? நீதாமா அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு தகுதியானவன் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பருவம் அந்த மாதிரி நேரத்தில் போய் நின்றுட்டு கொடுன்னு இவர் ரொம்பலாம் பண்ணக்கூடாது. சரி அந்த பருவம் முடியட்டும்னு விட்டுறணும் ஒன்று. அதே இது அந்த அம்மா வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் அவருக்கு உரிமை வந்துடும். நீங்க வேற திருமணம் செஞ்சிட்டீங்க, அந்த பெண் வேற திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ரைட்ஸ்
ஆணுக்கு வந்துவிடும். அதெல்லாம் மூணாவது இன்னொரு ஆப்ஷனும் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, குழந்தை ஓரளவிற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டு முடிவெடுத்துடலாங்கிற அளவுக்கு கொஞ்சம் பிள்ளை வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகிட்டே கேட்டுடலாம். ரசூல்லா இதே மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சு. அத்தா அம்மா 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. ரசூல்லா கேட்டாங்க, இதோ உன்னுடைய தாய், இதோ உன்னுடைய தந்தை, நீ யார்கிட்ட போக விரும்புற? அந்த ஆள்கிட்ட அந்த பிள்ளை ஒருத்தவங்களை கை காட்டி போமான்ட்டாங்க ரசூல்லா. அவ்வளவுதான். அந்த மாதிரி தானாக குழந்தையாக ஒரு முடிவெடுக்கிற அல்லது ஒரு தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் குழந்தையிடத்துல கேட்டு குழந்தை எங்க போகணும் விரும்புதோ அந்த பக்கமே அந்த குழந்தையை கொடுத்து விடலாம். இதற்கும் மார்க்கத்துல வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஃபாத்திமா சென்னையிலிருந்து கேட்குறாங்க, ஜின்கள் பற்றி கூறவும். ஜின்கள் கேட்கும் திறன், பார்க்கும் திறன் பெற்றிருக்கிறதா? அவற்றை நாம் பார்க்க முடியுமா? அவற்றால் மனிதர்களுக்கு உதவி அல்லது தீங்கு விளைவிக்க முடியுமா? அவற்றால் நமக்கு கண் திருஷ்டி ஏற்படுமா? விலங்குகளின் கண்களுக்கு அவை தெரியுமா? நாம் பேசினால் கேட்காது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கும் போது ஜின்கள் சுஜூது செய்தனர் என்பதை நாம் ஹதீஸ்களில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதை பற்றி விளக்கம் தரவும் சொல்லிட்டு ஜின்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜின்கள் சம்பந்தமா முழு விரிவான தகவல்களுக்கு நிறைய நூல்கள் வந்திருக்கிறது, நீங்க வாங்கி பார்க்கலாம். நீங்க கேட்டிருக்கிற தகவல் எல்லாமே இருக்குது ஜின்களை பற்றி. அந்த கந்திருஷ்டி அது அப்படியெல்லாம் இல்லை, அது மனிதர்களும் செய்ய முடியாது, ஜின்களும் செய்யாது, பார்த்து ஒன்றும் கேடெல்லாம் உண்டாகாது. அவைகளுக்கு கேட்கும் திறன், பார்க்கும் திறன் எல்லாமே இருக்கிறது. நம்மை போலவே அவர்களும் இறைவனுடைய கட்டளைகள் சுமத்தப்பட்டவர்கள். ஏன்னா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். குர்ஆன் இறைவனை வணங்குறதுக்காகத்தான் மனுஷனை படைச்சோன்னு சொல்லுகிற அதே வசனத்துல ஜின்களையும் அந்த மாதிரி இறைவனுக்கு அடிமையாக இருப்பதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப நம்மை போலவே சொல்ல போனா நம்மை விட திறன் கூடிய, ஆற்றல் கூடிய படைப்புகளாகத்தான் அல்லாஹ் ஜின்களை படைச்சிருக்கான். ஜின்கள் பெரிய பெரிய கொப்பரைகளை, பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் சுலைமான் நபிக்கு கட்டி கொடுத்ததாக குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கண் சிமிட்டுகிற நேரத்துல பக்கத்து நாட்டு அரசியனுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தது என்று சொல்லி குர்ஆன்ல பார்க்கிறோம். வாழ அளவிற்கு போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு வரக்கூடிய வேலைகளை எல்லாம் ஜின்கள் செஞ்சிருந்தாங்க என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்மை போல, இன்னும் சொல்ல போனா நம்மை விட ஒருபடி மேலான ஆற்றலும் திறனும் வழங்கப்பட்ட படைப்பாகத்தான் ஜின்கள் இருந்திருக்கிறாங்க. கேட்கும் திறன், பார்க்கும் திறன், வழிபடும் திறன், கட்டுப்படும் திறன் எல்லாமே அவங்களுக்கும் உண்டு. அவங்க நமக்கு கேடுகள் ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான் ஷைத்தான்னு சொல்றது. இபிலிஸ், ஷைத்தான் எல்லாமே அந்த ஜின் இனம் தான். அவங்க நமக்கு கேடு செய்வாங்களா? செய்யத்தானே செய்வாங்க. எப்படி கேடு செய்வாங்க? நம்முடைய உள்ளத்துல புகுந்து நம்மளை கெடுத்து, நம்மளை வழிகெடுத்து, நேர்வழி இருந்து பிறளச் செய்து அதையெல்லாம் செய்வாங்க. நம்ம அவங்கள பார்க்க முடியுமான்னா நம்ம பார்க்க முடியாது. இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். அவன் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கறாங்க, நீங்க அவங்கள பார்க்காத விதத்துல. உங்களால அவங்கள பார்க்க முடியாது, ஆனா அவங்க உங்களை பார்க்கறாங்க என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்படியான ஒரு ஆற்றலும் அவங்களுக்கு. இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான கேடுகளை உள்ளத்துல புகுந்து நம்மளை வழிதவர செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவங்க தான் செய்வாங்க என்று குர்ஆன்ல நாம பார்க்கிறோம். அவர்களுக்கும் அது மாதிரியான ஆற்றல் உண்டு. அடுத்து அபு ஃபாசில் செங்கோட்டையிலிருந்து கேட்கிறாங்க, திருமணம் முடிப்பதற்கு மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்ற குர்ஆன் வசனம் உள்ளது. மகர் பின்னால் தருகிறேன் என்று சொல்லி திருமணம் முடிக்கலாமா? உதாரணமாக மணமகன் மணப்பெண்ணை உம்ரா ஹஜ் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி இதை மகராக வைத்து திருமணம் முடித்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக முடிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு நான் இதை தர்றேன்னு ஒரு ஒப்பந்தம் பேசிக்கிட்டு கூட நீங்கள் கல்யாணம் முடிக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டுட்டு எவ்வளோ தர்றமா, என்ன தர்றேன், இப்படி செய்கிறேன், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா மகர் பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பணம் இல்லாதவர்கள் வேற வேற பொருட்களை, வேற வேற விஷயங்களை கொடுத்து கல்யாணம் முடிச்சதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. உதாரணமாக குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, கூலியை கொடுத்துருங்க, மனமும் கொடுங்க, அப்படியெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகரை பத்தி குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாமனார் என்ன கேட்டாங்க? இன்னி உரீது அன் உன்கிஹக யஹதபனதைய ஹாத்தைனி அலா அன் தஉஜுரனி சமானிய ஹஜஜ். என்னுடைய 2 பிள்ளைங்கள், ஒரு பிள்ளை உங்களுக்கு நான் கட்டி தர்றேன். எப்படி கட்டி தர்றேன்? நீங்க 8 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு பிறகு கட்டி தர்றேன் அப்படி சொல்லல. எப்படி சொன்னாங்கன்னா, அலா அன் தஉஜுரனி சமானிய ஹஜஜ், 8 ஆண்டுகள் என்னிடத்துல நீர் கூலி வேலை பார்க்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் உனக்கு நான் என் பிள்ளையை கட்டி தர்றேன், உங்களுக்கு நான் கட்டி தர்றேன். அப்ப அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. அப்ப அதுக்கான அந்த மகரை எப்போ முடிக்கிறாங்க? கல்யாணத்துக்கு பிறகுதான். அத்தனை ஆண்டு காலமா உழைத்து அந்த மகரை அவங்க ரிட்டர்ன் பண்ணி இருக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க என்று புரிந்து கொள்கிற வகையில் அந்த வசன அமைப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வேறு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் மகரா இருந்திருக்கிறது.
உதாரணமா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேருடைய வரலாறு நமக்கு எல்லாத்துக்கும் பிரபலமானது. அவங்க உம்மு சுலைம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, அதுவே எனக்கான மகர். இஸ்லாம் என்பது ஒரு பொருள், மெட்டீரியல் இல்லையே, ஒரு கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க இதை நமக்காண்டி செஞ்சு கொடுத்தா அதை நான் ஏத்துக்கிறேன். சம்பந்தப்பட்ட பெண் திருப்தி அடையணும், அதுதான் அதுல உள்ள அம்சம். பொருளாக கொடுக்கப்படல. இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து நேரடியாக எதையும் உம்மு சுலைம் அவங்க பயனும் பெறல. அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையே மகராக வச்சுக்கிட்டாங்க. அப்படி நடந்திருக்கிறது. ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு பார்க்கும்பொழுது ஏதாவது மகருக்கு ஏதாவது இருந்து பார்த்துட்டு வாப்பாங்கிறாங்க. வீட்டில் போய் தேடிட்டு வர்றாங்க, ஒண்ணுமே இல்லை. சொல்ல ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்கான்னு கேட்குறாங்க, அது கூட இல்லை. உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை தவிர ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதையும் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாத. அப்போ வேற என்ன பண்றது? அவர் தன்னுடைய ஒருத்தர் தன்னுடைய தான் அறிந்திருக்கிற குர்ஆனுடைய வசனங்களை அந்த பெண்ணுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை மகராக வைத்து கல்யாணம் முடிக்கிறாங்க. என்ன மகர்னு கேட்டா, இந்த வசனத்தை இந்த சூறாவை எல்லாம் சொல்லி கொடுத்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் கூட நடந்திருக்கிறது. அதனால நாம பணமாக இல்லாம வேற எதையும் வைக்கலாம், மகராக தருவதாக சொல்லலாம், வாதிடலாம், அதை மையமாக வைத்து திருமணம் முடிக்கலாம் என்றும் விளங்குகிறது. நான் இப்போ முன்னாடியே முடிச்சிடணும், முடிச்சுட்டு தான் அக்ரிமெண்ட்டை கையில காசை கொடுத்துட்டு தான் கல்யாணம் முடிக்கும், அப்படி இல்லை. பேசிக்கிட்ட விஷயத்தை பின்னாடியும் கொடுக்கலாம், அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகும் கூட அதை கொடுத்து நிறைவேற்றலாம் என்கிற விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் சில ஊர்களில் கிராமப்புறங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஒரு தப்பான வழிமுறையும் இருக்கிறது. கடன் மகருங்கிற பேர்ல மகர் தர்றேன்னு சொல்லிட வேண்டியது கொடுக்கறதே இல்லை. எது வரைக்கும் கொடுக்கறது இல்லை? மௌத்தா போற வரைக்கும் கொடுக்கறது இல்லை. மௌத்தா போற நேரத்தில் பெண்ணிடத்துல போய் கேட்பாங்க பெரியவங்க, ஏமா அந்த மகரை ஹலாலாக்கிட்டேன்னு சொல்லுமா. எதுக்கு ஹலாலு? மகர் தர்றேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சான், உனக்கு மகர் தரல. மகர் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே பயப்படக்கூடிய பெண்கள்லாம் கூட உண்டு சமூகத்துல. எதுக்கு மகரை தர்றிய? நல்லா தானே குடும்பம் போய்கிட்டு இருக்கு. அப்ப மகர் தர்றதுங்கிறது விவாகரத்து மாதிரி அல்லது பிரிஞ்சு போற மாதிரியான மனநிலையை கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்படி அது இஸ்லாம் அல்ல, அப்படி செய்யறது முறை கிடையாது. பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஹஜ் உம்ராவை கூட ஒரு டிமாண்டாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறேன். இப்போ அந்த குர்ஆனை மையமாக வைத்து ரசூலுல்லாஹ் இடத்துல அவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா குர்ஆனை கத்து கொடுத்துட்டு செஞ்சதாக இல்லை, கல்யாணம் முடிச்ச பிறகு கத்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அது மாதிரி கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ அவங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அது மாதிரி செஞ்சுட்டா அந்த உம்ரா அந்த மகரும் மார்க்கத்தில் ஏற்புடையதுதான். அடுத்து திருநெல்வேலி மேலப்பாளையம் போட்டிருக்காங்க, ஆனா பேர் போடல. மார்க்கத்தில் இரண்டாம் திருமணம் முடிப்பதற்கு முதல் மனைவியின் அனுமதி கட்டாயம் தேவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் முன்னர் மணந்த மனைவியின் மனைவியின் அனுமதியோடு தான் அடுத்ததாக பெண்ணை மணம் முடித்தார்களா? குர்ஆன் ஹதீஸ் அல்லது குர்ஆன் மேற்கோள் காட்டவும் அதை தெளிவுபடுத்தவும் சொல்லி கேட்குறாங்க. நேரடியாக அவங்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அடுத்த திருமணம் செய்யணும்லாம் அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. அப்படி ஒன்றும் வசனங்களையோ ஹதீஸிலேயோ பார்க்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் அனுமதிச்சுட்டானே, அல்லாஹ் அனுமதிச்ச பிறகு அவங்க அனுமதிச்சாத்தான் கல்யாணம், அனுமதிக்கலாட்டி கல்யாணம்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாம செய்யறது கல்யாணம் இல்லை. அந்த கல்யாணம் தெரியாம ரகசியமா செய்யக்கூடாது. கல்யாணம் என்பது பகிரங்க ரகசியமாக செய்யும். ரகசியமா செய்யறதுங்கிறது தப்பு இல்லை. அல் இஸ்மும் ஹாக்கஃபி சதிரிக்க, உள்ளத்தை உறுத்துறது பாவங்கிறாங்க. கருகி தாங்கியத்தலி அலைஹின்னாஸ், மக்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எதை மறைக்க நினைக்கிறியோ அதுல ஒரு பாவத்தின் ஒரு அம்சம் இருக்குன்ற சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க முதல் மனைவிக்கு தெரியாம அப்படின்னு செஞ்சா அதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அப்படி செய்கிற பொழுது பின்னாடி பெருஞ்சிக்கலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முடிகிற நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய சிக்கலா பெரிய அளவுல உருவெடுத்து நிற்கும் போது எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம திணறி நிற்பீங்க. அப்ப சிக்கலை பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா முதல்ல அந்த பிரச்சனையை சரி கண்டு அதை தீர்வு கண்டு அதுக்கு பிறகு நாம அடுத்த திருமணத்தை நோக்கி போறதுங்கிறது அடுத்த வாழ்க்கையும் சுமூகமா இருக்கும். இல்லாட்டி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ண சொல்றோம், சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறீங்க, கணவன் மனைவிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறீங்க. இந்த அக்ரிமெண்ட்ல இந்த கூட்டணியில இன்னொருத்தரை புதுசா நீங்க ஆட் பண்றீங்க சேர்க்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ சம்பந்தப்பட்ட பார்ட்னர்கள் ஒருத்தவங்களுக்கு தெரியாம எப்படி? ஏன்னா திருமணத்தை பத்தி அக்ரிமெண்ட் தானே சொல்லுது. அகதனமின்கும் மீசாக்கன் கலீலா, ஒரு கடுமையான வாழ்க்கையின் உடன்படிக்கை அக்ரிமெண்ட், அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப அந்த அக்ரிமெண்ட் ஒரு வியாபாரத்தில் அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொருத்தர் ஆட் பண்றதா இருந்தா சம்பந்தப்பட்டவருக்கு தெரியணும்ல. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் இருக்க இடத்துல மூணாவது ஒருத்தர் வந்துட்டாருன்னா கிடைக்கிற லாபம் மூணா பங்கு வைக்கப்படும்ல. சம்பந்தப்பட்டவங்க அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குதுல்ல. ஆகையினால சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவலை கொண்டு போயிருங்க என்று சொல்வது இந்த வசனங்களில் இருந்து நாம சிந்தித்து பெறக்கூடிய சட்டம். அவங்களுடைய அனுமதி இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இல்லை, அனுமதி பெற வேண்டும் என்கிற சட்டத்தை
நேரடியாக குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ நாம பெற முடியாது. அடுத்து ஷேக் முகம்மது, ஊர் தெரியல, என்னுடைய மனைவி என்னோடு சேர்ந்து வாழாமல் அவள் அம்மா வீட்டிலே இருக்கிறாள். அவளை நான் விவாகரத்து செய்யலாமா அல்லது அவளோடு சேர்ந்து நான் வாழலாமா? இவர் கூட இல்லை, அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நான் எப்படி வாழ்றது, வச்சுக்கவா வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துறவான்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்ந்து வாழணும்ல, அதுக்கு தானே கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை. கணவன் மனைவிங்கிற சும்மா பேர்லையும் ரிஜிஸ்டர்லையும் இருக்கிறதுக்கா? வெறுமன பேருக்கு வச்சுக்க, நீ அங்கே இருந்துக்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன், நீங்கள் அவங்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று தம்பதியர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அப்படின்னா ஆடை எப்படி மனிதனின் உடலோடு இணைந்திருக்கிறோ அது போலவே ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கணுங்கிறது அந்த அம்சம் அதுக்குள்ள இருக்குதுல்ல. இணைஞ்சே இருக்க மாட்டோம், பிரிஞ்சே இருப்போம், பிறகு ஆடைன்ற ஓமையே பொருந்தாத. பிறகு என்ன கணவன் மனைவி வாழ்க்கை? அவங்களுக்கு இயல்பாக இருக்கிற பல தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம போயிருமே. எதுக்கு திருமணம் செஞ்சோமோ அந்த மாதிரி திருமண நோக்கங்கள் நிறைவேறாம போயிருமே ரெண்டு பேரும் தனித்தனியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா. இப்போ விவாகரத்து பிரச்சனைகள் வருகிற நேரத்துல, குடும்பத்துல சங்கடங்கள் வரும் பொழுது விவாகரத்துக்கு முன்னாடி ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க. குர்ஆன் அதை சொல்கிறது. ஈலான்னு சொல்லப்படும். சத்தியம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க கூட நான் சேர மாட்டேன், உங்க கூட இல்லை அப்படின்னு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த வழிமுறைகளை அடுத்தடுத்து ஃபாலோ பண்றது, இதுக்கு ஈலான்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் ஈலா செஞ்சாங்க அவங்க குடும்பத்துல பிரச்சனை வரும்பொழுது. அந்த மாதிரி ஒரு மாத காலம் ஈலா செஞ்சுட்டு திரும்ப ஒரு மாதத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், அதுக்கு பிறகு மனஸ்தாபங்கள்லாம் சரியாயிரும் அப்படின்னு வரலாம் தானே. அப்படி நபிகளாரும் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கும் அந்த அனுமதி இருக்கிறது. இந்த சத்தியத்திற்கான பீரியடை சும்மா நம்ம பேசாம சத்தியம் பண்றங்கிற பேர்ல 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு ஒரு லிமிட் போடுறான். லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். ஈலா செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய மனைவியரன்னு சொல்லி சொன்னா அதுக்கான காலக்கெடு 4 மாசம் தான். அதுக்கு பிறகு நீட்டிக்கிட்டே போனா வருஷ கணக்கில் சும்மா பேருக்கு புருஷன் பேருக்கு பஞ்சாதி அப்படின்னா அப்போ அவங்களுடைய தேவைகளை யாருக்கு பூர்த்தி, உடல் தேவையை யார் பூர்த்தி பண்றது, பொருளாதார தேவைகளை யார் பூர்த்தி பண்றது, பல சிக்கல்கள் அதற்குள்ள இருக்குமே. 4 மாசத்துல அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன உண்டு இல்லைன்னு முடிவெடுத்துரு. சேர்ந்து வாழனா சேர்ந்து வாழ, பிரிஞ்சு வாழனா பிரிஞ்சு வாழ முடிவெடுத்துட்டு ஆளாளுக்கு வழியை பார்த்துட்டு போங்க. சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை என்கிற கருத்துப்பட குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால நீங்க அவங்க தேவை, அவங்களுடைய இது எல்லாம் நல்லா இருக்குது, ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரும் அப்படின்னு நீங்களாக புரிந்து உணர்ந்து விட்டு கொடுத்து அதை சமாளிக்க சரி செய்ய முயற்சி எடுத்தால் அது ஒரு வகாது ஏற்புடையது. இல்லை வர்ற மாதிரி தெரியல, அங்கதான் இருப்பாங்க, நாம இங்கதான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை, ஒன்னா இருப்பதற்கான சூழல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு அடுத்தபடியாக மார்க்கம் என்ன வழிகாட்டுதல் வழங்கி இருக்கிறதோ அதை நோக்கி நாம சிந்தித்து செயல்படுவது சிறந்ததாக இருக்கும். அடுத்து பேர் ஊர் இல்லை, பெரும்பாலான திருமணங்களில் வீடியோ மற்றும் போட்டோ ஷூட் எடுக்கிறார்கள், அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ ஷூட் பண்றது அப்படிங்கிறது, வீடியோங்கிறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதானா? வீடியோங்கிற வடிவத்தில் எந்த பிழையும் இல்லை, தப்பும் இல்லை. ஏன்னா வீடியோங்கிறது நாம பேசிக்கொண்டிருக்கிற நினைத்து கொண்டிருக்கிற புகைப்படங்களை போன்றதல்ல, போட்டோக்களை போன இல்லை. இதனுடைய வடிவமே வேற. இது ஒரு டிஜிட்டல் வடிவம். டிஜிட்டல் வடிவம்ங்கிறது ஒரு பொருளில் அப்படியே அந்த படங்கள் தரிபட்டு நிற்பது கிடையாது. ஒரு போட்டோல இருக்கிற மாதிரி நம்மளுடைய மெமரி கார்டுலையோ நம்முடைய யூஎஸ்பி பென் டிரைவ்லையோ நம்முடைய போன்லயோ போட்டோல இருக்க மாதிரி பேப்பரா பதிஞ்சா இருக்குது, வேற வடிவத்தில் இருக்கிறது. சில குறிப்பிட்ட கனெக்ஷன்களின் பொழுது அது நமக்கு ஒரு அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. உதாரணமா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா எப்படியோ அந்த மாதிரி அதை ஒரு உதாரணத்துக்கு ஒப்பிடலாம். கண்ணாடியை எப்படி குற்றம் சொல்ல மாட்டோம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம், உருவப்படம் தான் தெரியுது, எதை காட்டுறோமோ அதை காட்டும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த வகையில். அதுல நாம உருவங்களை வரைவது, அதை பகிர்ந்து கொள்வது, சேமித்து வைப்பது மார்க்கத்தில் முரணானதில்லை, இது குற்றமானதில்லை. போட்டோக்களை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது இருக்கிறது, அதில் விதிவிலக்குகள் இருக்கிறது, தடுக்கப்பட்டதும் இருக்கிறது. அவசியம் இல்லாம போட்டோக்களை சும்மா ஆடம்பரமா எடுத்து அதை மாட்டி அதை வீட்டில் இது பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த போட்டோக்களுக்கு ரசூலுல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறாங்க, உருவப்படங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர், உருவப்படங்களும் நாயும் இருக்கிற வீட்டில் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதனால வீடியோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள்ள அது நடக்குமானால், வீடியோ அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எல்லை மீறியும் போயிடக்கூடாது. பொதுவான மார்க்கத்தின் அளவுகளுக்கு உட்பட்ட இந்த வீடியோ இருக்குது. வந்திருக்கிற மக்கள் அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, அங்கே நடக்கிற உரைகளை வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளை பெண் இருந்தது வீடியோ எடுத்துக்கிட்டாங்க, இந்த குடும்பத்தாருடைய மகிழ்ச்சியை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை பின்னாடி பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ ஷூட்டுங்கிற பேர்ல அதுலேயும் எல்லை மீறி இன்னும் சில இடங்கள் இப்படியெல்லாம் கூட கேள்விப்படுறோம். திருமணத்துக்கு முன்பே, திருமண அக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோ ஷூட்டுங்கிற பேர்ல
நிறைய எடுத்து வச்சுக்கிறாங்க. முதல் நாள் இரவே இந்த மாதிரியான கூத்துக்கள் கும்மாளங்கள்லாம் ஆரம்பமாகி விடுகிறது என்றெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த வரையறைகளை எல்லாம் மார்க்கம் சொன்ன வரையறைகளுக்கு உட்பட்டு இந்த வீடியோக்கள் இருக்குமானால் வீடியோக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. போட்டோக்கள்ல நிர்பந்தத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அவசியமானது சிலது இருக்கிறது. போட்டோவை கழுவி எடுத்து போட்டு வைக்கிறோம்ல, டிஜிட்டல் வீடியோத்தை தாண்டி அது வெளியில வருது இல்ல, அவசியத்தின் நிமித்தம் செய்யக்கூடிய சிலது இருக்கிறது. சில அரசு ஆவணங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு போட்டோ கேட்கிறாங்க. அந்த மாதிரி நிமித்தத்துக்காக வேண்டி நம்ம செய்து கொள்றோம்னு சொல்லி சொன்னா அது குற்றமாகாது. சும்மா அழகுக்கு தேவைக்கு அப்படியே போட்டோ பிடிச்சி படம் காட்டி வைக்கிறதுக்கு அந்த நோக்கத்தில் இருக்குமானால் போட்டோக்களை தவிர்த்து கொள்ளணும். வீடியோக்கள் வரையறைக்கு உட்பட்டு இருந்தால் மார்க்கத்தில் அது பிழையாகாது. அடுத்து அப்துல் ரசாக் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து கேட்குறாங்க, ஓரிரை கொள்கையில் இருக்கும் நாம் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் பண்டிகை காலத்தில் இனிப்புகளோ பலகாரங்களோ கொடுக்கின்றனர். பூஜை செய்யப்பட்ட உணவுகள் அனைத்தும் நாம் உண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த உணவை நம்மை அறியாமல் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை வாங்கிய பிறகு இது படைத்த உணவு என்பதால் பிற சகோதரர்களுக்கு மாற்று சகோதரர்களுக்கு இதை கொடுக்கலாமா, மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம உண்ண தடுக்கப்பட்ட உணவை பிறருக்கு உண்ண கொடுக்கவும் மார்க்கத்தில் தடை தான். நமக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கக்கூடாது, செய்ய முடியாது. ஆனால் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் கொடுக்கப்படுற உணவு எல்லாமே ஹராம்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. அதில் ஹலாலும் இருக்கிறது. நம்முடைய நிலையை உணர்ந்து நிறைய மாற்று சகோதரர்கள் இவங்க படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக படைக்கப்படாத கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கி வந்து கொடுக்கத்தான் செய்கிறாங்க. வீடுகளில் சும்மா செய்யப்பட்ட தின்பண்டங்கள் கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்கிறாங்க. படைக்கப்படாத உணவுகளை கொடுக்குறாங்க. அதனால இந்த பண்டிகை காலத்தில் கொடுக்கப்பட்டாலே அதுக்கு தான் கொடுக்கப்படுது, அப்படித்தான் கொடுக்கப்படுகிறது என்ற முடிவுக்கு வராம நிஜமாகவே படைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் அதை புறக்கணிங்க. இல்லாத பட்சத்தில் அவர்கள் நம்முடைய அன்பை புரிந்து கொண்டு அன்பை பரிமாறுவதற்காக படைக்கப்படாத உணவுகளை கொடுத்தால் அதை பெறுவதும் அதை உண்பதும் மார்க்க அடிப்படையில் எந்த குற்றமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதை உண்ண மாட்டேன்னு மறுத்தா தான் குற்றவாளி ஆகும். ஏன்னா அல்லாஹ் ஹலாலாக்க நம்ம ஹராமாக்குறோம்ல, லாத்து ஹர்ரிமோ தொய்யிபாத்திமா அஹல்லல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்குறது நீங்க ஹராமாக்காதீங்க அப்படிங்கிறான். எப்படி ஹராமை ஹலாலாக்க கூடாதோ, தடுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதோ, அதுபோல அனுமதிக்கப்பட்டதை இது ஹராம் இது சாப்பிடக்கூடாது என்ற முடிவுக்கு நாம போறதும் அதுவும் மார்க்கத்தில் தவறானதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சர்புனிஷா திருச்சியிலிருந்து கேட்குறாங்க, பிராணிகளின் இரத்தம் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் இறைச்சி விற்பனையாளர்கள் பிராணிகளின் இரத்தத்தை மாற்று மதத்தினருக்கு விற்பனை செய்கின்றார்கள், இது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூடாது. ஏன்னா உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒன்றை அதை விற்பனை செய்வதற்கும் மார்க்கத்தில் விற்று அதனுடைய காசு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதுக்கும் தடை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன், ஒரு விஷயத்தை ஒன்றை சாப்பிடுவதற்கு ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் தடுத்து விட்டால் ஹர்ரம அலைஹிம் சமனஹு, அதனுடைய விலையையும் அதனுடைய வியாபாரத்தில் வித்து அந்த காசையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான், விற்பனை செய்வதையும் தடை செய்துட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. அதனால உண்பதற்கு தடுக்கப்பட்ட ரத்தத்தை நாம உண்ணவும் கூடாது, பிறருக்கு உண்ண கொடுத்து அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொள்ளவும் கூடாது. அடுத்து ஊர் பேர் தெரியல, நோ காஸ்ட் இஎம்ஐ அதை பற்றி விளக்கம் தாங்க, அது வட்டி இல்லைன்னு சொல்றாங்களேங்கிறாங்க. அதாவது ஒரு பொருளை வாங்குறோம், கடனுக்கு வாங்குறோம், வாங்கின அந்த கடனுக்கு என்ன விலையோ அந்த விலையை கொஞ்சம் கொஞ்சமா மாத தவணையில கட்டுறோம். என்ன வாங்கினமோ அதையே கட்டுறோம். 10,000 ரூபாய்க்குன்னா 10,000 ரூபாயே கட்டுறோம். அதை தாண்டி 11,000 12,000 அப்படியெல்லாம் கூடுதலாக கட்டாம இப்படி கட்டினால் இது தப்பில்லைங்கிறாங்களே, சரியான்னு கேட்குறாங்க. சரிதான். ஒரு பொருளை ஒரே கேஷ் கொடுத்து வாங்கினாலும் 10,000, 10 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா 1000 தரேன்னு சொல்லி வாங்கினாலும் அதே 10,000 தான். கூடுதல் குறைவா ஒன்றும் இல்லைன்னா இதுல மார்க்கெட் அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்குது? நமக்காக வேண்டி அவங்க செலவு காட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளி போட்டிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி ஒரு சார்ஜ் போடலை, இதுக்காக வேண்டி ஒரு வட்டியை 10 மாசம் என் பணம் என் பொருள் உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்காக வேண்டி நீங்க எனக்கு கூடுதல் பணம் தரணும்னு எந்த டிமாண்டையும் அவங்க நம்ம மேல விதிக்கல என்பதுதான் அதனுடைய பொருள். இது உண்மையாக இருந்தா மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை. ஆனா சில பேர் இது மாதிரி இது நோ காஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சார்ஜ் இந்த சார்ஜின்னு வேற வேற பெயர்களில் வகித்து கொண்டு வட்டி விதிப்பதை போல சில செய்திகளும் வருகிறது. அதை கூடுதலாக கவனித்து இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டால் தாராளமாக நாம அதை பெற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. அடுத்து சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, ஜித்தாவில் பணியாற்றுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க, பேர் போடல. இஸ்ரேலியர்களால் கொல்லப்பட்டு அனாதைகளாக்கப்பட்டு பாலஸ்தீன குழந்தைகளை தத்தெடுப்பது சம்பந்தமாக ஏதும் வழிகாட்டுதல் இருந்தால் சொல்லவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அது சம்பந்தமா எந்த தகவலும் நமக்கு தெரியல. அது அவ்வளவு எளிதானதா இருக்குமா என்றும் நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். இது சம்பந்தமா வேறு மற்றவங்களுக்கு ஏதாவது இது நாலேஜ் உள்ள யாராவது இருந்தா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இந்த எண்ணுக்கே கூட உங்களுடைய தகவல்களை நம்ம கீழே வாட்ஸ்அப்ல கேள்வி பதிலுக்குன்னு கொடுத்துருக்கிறோம்ல, அதிலே உங்களுடைய விஷயத்தை உங்களுடைய தொடர்பு எண்களை கொடுத்தாலும் கூட அதை தெரிந்து கொண்டு அடுத்த வாரங்களில் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெளிவுபடுத்தலாம். அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். இது சம்பந்தமா நமக்கு எந்த தெளிவும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை. அடுத்து அப்சல் பாஷா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில இருந்து கேட்குறாங்க, எங்கள் ஏரியாவில் தௌஹீத் பள்ளி இல்லை, ஆகையால் சுன்ன ஜமாத் பள்ளி தான் உள்ளது. ஜும்மா பயான் மெம்பர்ல ஏறாமல் கீழே நின்று உருது மொழியில் பயான் செய்வார்கள். பிறகு மெம்பர்ல ஏறி பாங்கு சொல்லப்பட்டு அரபி குத்துபா நடக்கும். கீழே நின்று பயான் செய்யும் போது ஜும்மாவுடைய கணக்கில் வருமா? பயானுக்கு முன்பு பள்ளிக்கு வர வேண்டும், ஆனால் இவர்கள் மெம்பரில் ஏறாமல் கீழே நின்று பயான் செய்கிறார்களே, இது ஜும்மாவுடைய கணக்கில் சேருமான்னு கேட்குறாங்க. அது ஜும்மாவுடைய கணக்கில் சேராது. ஏன்னா ஜும்மா இமாம் மெம்பர்ல ஏறி உரையை துவங்கின பிறகு அது உரை, மார்க்கத்தின் அடிப்படையில் அதுதான். இது கூடுதலாக செய்யப்படுற ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லை, அது அதனுடைய புரிதலில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக இவங்க செய்யக்கூடிய பிழையான ஒரு அம்சம் தான் கீழே நின்று ஒரு உரை, மேலே ஏறி 2 உரைன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் எந்த உரையை நம்ம உரையாக எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, மெம்பர்ல இமாம் ஏறி அமர்ந்த பிறகு அங்க நின்று கொண்டு ஆற்றக்கூடிய உரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான உரை. எனவே கீழே இருக்கிறத நாம அதுக்கு முன்னாடி போகணும் என்று சொல்லி நினைச்சு பரபரப்பா போக வேண்டிய அவசியம் கிடையாது. மெம்பரை தான் மார்க் அடிப்படையில் ஒரு அளவுகோலாக நாம கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு நிறைய சான்றுகளும் ஆதாரங்களும் கிடைக்கிறது. நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியை நாம இத்தோடு நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் கேள்வி கேட்க விரும்பக்கூடியவர்கள் கீழ்காணும் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், முகவரியோடு சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.